வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1180ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போன சாப்டர் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்பதான் இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். வெறும் அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய சாப்டர் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சு அதை போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சாப்டர் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்ம ஈமோ அண்ணன் இருந்து ஆரம்பிக்குது. அண்ணன் சொல்றதே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா ஈமோ வந்து ஃபுல்லா காட்டுறாரு ஓடா. ஆக்சுவலா டிசைன் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்து சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா புளி புளி புள்ளியா வச்சுக்கிறாரு ஓடா. அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல வர டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. மூஞ்சி ஃபுல்லா புளி புளியா இருக்கும்ட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. கையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோடு போட்ட மாதிரி டிசைன் போட்டுக்கிறாரு. ஆனா மேல ஃபுல்லா புளி புளியா வச்சிருக்காரு. ஏன் அதை வச்சாருன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி கோடு போட்டு இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பட் அவர் எதுக்காக வச்சாருன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ஈமோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா காட்டுறாங்க. இப்ப ஈமோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ்டல் மேலதானே உட்காந்துருந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி ஊர் இருக்குதுல கீழே அங்க வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறமா இந்த நாட்டோட அரசன் யாருன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அதுக்கு டோரியம் பிறகு யாரா நீன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இந்த கண்ட்ரிக்கு அரசன் கிடையாதுறான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அப்ப நம்ம ஈமோ வந்து திரும்பி பாக்குறான். பார்த்தா சம்மர்ஸ் வந்து தலைவரே என்ன வந்து காப்பாத்துக்க தலைவரேன்னு சொல்லிட்டு வந்து கத்தி நிறுகிறான். அதுக்கடுத்து ஈமோ வந்து லைட்டா அசையானாங்க. அதுல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜெட்டு தானே சம்மர்ஸ் கையில பிடிச்சுனுக்கிறா. அவரோட விரல வந்து வெட்டிடுறான் அவன். ஆள்காட்டி விரலையும் அதுக்கடுத்து கட்டை விரலையும் வெட்டிடுறான். சம்மர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழறான். அண்ட் இதோட முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜெட்டுக்கு அவன் வெட்டினதே தெரியாது. ஏதோ கீழே விழுதுன்னு சொல்லிட்டு அவன் கீழே குனிஞ்சு பாக்குறப்பதான் விரல் வந்து வெட்டிருக்கதே வந்து நோட் பண்றான். அதுக்கடுத்து ஒரு தரமான சீன் சொல்லிட்டு சொல்லலாம். எதிர்த்தாலும் நிக்கிறவன் யாரு என்னன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம நம்ம தலைவர் ஜோரோ வந்து பாத்தீங்கன்னா அவன் முன்னாடி போய் நிக்கிறான். அது ஈமோ வந்து பாக்குறான். அதுக்கடுத்து சம்மர்ஸ் ஃப்ரீ ஆயிட்டான். அவன் வந்து ஒரு சைடு அவனோட ஹார்ட் எடுத்து வச்சுருக்கிறான். அப்ப நம்ம ஜோரோ வந்து ஈமு கிட்ட நீயும் ஒரு நைட்டான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறான். அந்த டைம்ல ஹைருதீன் வந்து என்ன பண்றான்னா ஜெரோட விரல வெட்டிட்டான்ல, அந்த கோவத்துல ஈமோ வந்து அட்டாக் பண்றதுக்காக வரான். அப்ப ஸ்டான்சர் வந்து ஹைருதீன் வேணான்ற மாதிரி சொல்லிட்டு ஹைருதீனை எட்டி விடுறான். எதுக்கு அவன் எட்டி விடுறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவனை பத்தி நமக்கு தெரியாது, அதான் வெயிட் பண்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். சோ அந்த டைம்ல வெட்டி விடுறான்ல, அப்ப ஈமோ வந்து ஸ்டான்சனோட காலை வந்து வெட்டிடுறான். ஆக்சுவலா அந்த வெட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹைருதீனுக்கு உழ வேண்டியது. ஸ்டான்சன் உள்ள போனதுனால அவன் கால் வந்து போயிடுச்சு. ஹைருதீன் வந்து தப்பிச்சிட்டான். அதுக்கடுத்து ஸ்டான்சன் வந்து கத்தினுக்கிறான் வழியில. அப்ப ஹைருதீன் வந்து ஸ்டான்சன் மன்னிச்சிடுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து ஒரு தரமான சீன். நம்ம ஜோரோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பார்த்துட்டு கடுப்பாயிட்டு கிங் ஆஃப் ஹெல் 3 ஸ்வாட் ஸ்டைல் பர்கட்டரி ஒனிகிரின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்க ஈமோ நோக்கி லான்ச் பண்றான். ஆக்சுவலா கிங் ஆஃப் ஹெல்ன்றது அவனோட அல்டிமேட் அட்டாக்னே சொல்லிட்டு சொல்லலாம். கிங் கூட வந்து சண்டை போட்டிருப்பான். அப்பதான் இந்த அட்டாக் வந்து யூஸ் பண்ணிருப்பான். இப்ப திருப்பி அவனோட பவர்ஃபுல் அட்டாக்க ஈமோ நோக்கி யூஸ் பண்றான். இதுக்கு முன்னாடி சாதா அட்டாக்லாம் எதுவுமே ட்ரையே பண்ணல. இவன் கிட்ட வந்து சாதா அட்டாக் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவனோட பவர்ஃபுல் அட்டாக் எடுத்துன்னு நம்ம ஜோரோ வரான் சண்டைக்கு. அப்ப ஈமோ அக்கான்றோம் பாத்தீங்களா. சோ ஈமோ அண்ணா வந்து என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவனோட வால் எடுத்து அந்த அட்டாக் வந்து அவன் திருப்பி ரீஅட்டாக் பண்றானா இல்ல பிளாக் பண்றான்னு சொல்லிட்டு தெரியல. பட் அந்த அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த எஃபெக்டும் ஆகல ஜோரோ பண்ணது. அதை ஈமோ வந்து நோட்டீஸ் பண்றான். பண்ணதுக்கு அப்புறமா அவன் கையில வந்து ஒரு ஓமன் சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்றாங்க. அது எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு அதை டீட்டெயில் எனக்கு கரெக்டா தெரியல. அவன் கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு புகை மாதிரி வருது, பிளாக் கலர் ஸ்மோக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓமன் சொல்லிட்டு அதை ஊதுறான். இல்ல வந்து அதை அனுப்புறான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஜோரோ நோக்கி. அப்படி பண்ண உடனே ஜோரோ மேல வந்து படுது, பட்டோடனே வெடிக்குது. ஜோரோ வந்து பாத்தீங்கன்னா நாக் அவுட் ஆயிடுறான். ஸோ ஒரே அடி தான் ஜோரோட கதை வந்து காலி ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் இப்போதைக்கு டெம்பரரி காலி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம ஹைருதீன் என்ன பண்றான்னா இப்பதான் ஸ்டான்சன் காப்பாத்தி விட்டு போனான். இப்ப அந்த மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா பைத்தியக்காரன் திருப்பி ஈமோ வந்து அட்டாக் பண்றதுக்காக வரான். இந்த வாட்டி அவன் என்ன பண்றான்னா கையில சுத்தி எடுத்துன்னு வரான். அப்போ ஈமோ வந்து பாத்தீங்கன்னா அகைன் மறுபடியும் ஜோரோக்கு எந்த அட்டாக்கோ அதே வந்து திருப்பி ஓமனை வந்து லான்ச் பண்றா. நம்ம ஹைருதீன் வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு சத்தறிடுறான். அதாவது பீஸ் பீஸெல்லாம் ஆகல, பட் நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த மாதிரி ஆனதுல அது வெடிக்குது இல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு ஸ்மோக் வந்து வருது. அதுக்கடுத்து ஹைருதீன் அப்படியே கீழே விழுந்து கிடக்குறான். இதுல எனக்கு கரெக்டா தெரியல, அந்த டிராயிங்ல பாக்குறப்போ நம்ம ஹைருதீனோட லெஃப்ட் கை போன மாதிரி எனக்கு தெரியுது. பட் அது கரெக்டா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கவுண்ட் பண்ணிட்டு போங்க, இல்ல அடுத்த சாப்டர்ல பார்த்தா தெரியும் நமக்கு. ஸோ ஹைருதீனே ஈமோ வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிடுறான். அதுக்கடுத்து சம்மர்ஸ் ஒரு வழியா ஒட்ட வச்சு எல்லாத்தையும் திருப்பி எந்திரிக்கிறான். அப்ப அவனை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர்ல சர்க்கிள் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அது வந்து ஓமன் சொல்லிட்டு நம்ம சம்மர்ஸ் வந்து சொல்றான். அதை வந்து ஈமோ அவனுக்கு உருவாக்குறான். உருவாக்குனதுக்கு அப்புறமா ஈமோ வந்து சம்மர்ஸ் கிட்ட சீக்கிரமா சம்மர்ஸ் நமக்கு டைம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு ஈமோ சொல்றான். நம்ம சம்மர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பான்ற மாதிரி சொல்லிட்டு சம்மர்ஸ் ஒரு சைட்ல போறான், ஈமோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல போறான். அப்ப அந்த வீடுலாம் வந்து கத்தி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொன்ன பாத்தீங்களா ஈமோ வந்த உடனே. ஒன்ஸ் ஈமோ அங்கேருந்து போன உடனே வீடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி பழையபடி ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அவன் போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற மக்கள்லாம் சீக்கிரமா அடிப்படம்லாம் வீட்டுக்குள்ள வந்து எடுத்துட்டு போங்க, அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஜெருல் வந்து இதெல்லாம் பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறமா ஜெருல் வந்து டிரான்ஸ்போர்ட் சைன்ல ஒரு விஷயத்த மத்த இடத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்றாரு. அது என்னதுன்னா எல்பஃப்ல இருக்கிற மக்கள்லாம் நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. காட்ஸ் நைட்டை விட ரொம்ப மோசமான ஒருத்தவன் இங்க வந்திருக்கிறான்.
அவன் இந்த ஐலாண்ட்ல இப்ப இருக்கிறான், அதனால ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு ஜெர்ல் வந்து சொல்றாரு. அப்ப நம்ம ஈமோ வந்து பாத்தீங்கன்னா பறந்து ஒரு இடத்துக்கு வந்து போயினுக்கிறான். அண்ட் இவன் எப்படி பறந்து போறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கிங்குக்கு வந்து ஒரு ரெக்கை இருக்கும்ல, அதே ரெக்கை தான் இவனுக்கும் இருக்குது. மேபி வந்து ஒரு லுனேரியனா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்கின் கலருமே வந்து டார்க்கா இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. கிங்கும் பார்க்கறது அப்படிதான் இருப்பான். சோ மேபி அந்த ரேஸை சேர்ந்தவனா கூட இருக்கலாம் இந்த நெரோனா ஈமோ. இதுக்கடுத்து ஈமு எங்க போறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குன்கோ வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்கல்ல, அங்க வந்து போறான். போயிட்டு குன்கோ பாக்குறான். பாத்துக்கிறவன் அவன் கையில ஒரு வெப்பன் இருக்குதுல்ல, அதை வச்சு அது வழியா அந்த ஓமனை வந்து அனுப்புறான். அது போயிட்டு அந்த கான்டாக்ட் மேக் பண்ண உடனே அந்த ஃப்ரீஸா இருக்கிற ஐஸ் கட்டி ஐஸ் டப்பா இருக்குதுல்ல, ஏதோ ஒண்ணு அதோட கான்டாக்ட் மேக் பண்ண உடனே அது வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு செதறுது. அதே மாதிரி பிளாக் கலர் ஸ்மோக் வந்து பாத்தீங்கன்னா வருது. அதுக்கடுத்து சீன் கபான் கிட்ட போகுது. கபான் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சுத்தி சுத்தி பாத்துக்கிறாரு. அதுக்கடுத்து ஒரு சொல்ற வார்த்தை என்னன்னா, என்ன ஹாக்கி அது, இந்த மாதிரி ஒரு ஹாக்கியை நான் காட் வேலையில கூட ஃபீல் பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ இதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாக்கியோட பவர் வந்து நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. கபான் வந்து காட் வேலையில ஒரு முக்கியமான ஃபிகர். அவரே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஹாக்கி அங்க ஃபீல் பண்ணலன்றப்ப ஈமோட ஹாக்கி எந்த லெவல்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்களா. இதுக்கு அடுத்து சீன் வாழ்ற ஸ்கூலுக்கு போகுது. நம்ம லோக்கி கிட்டயும் லூஃபி கிட்டயும் போகுது. இதுக்கு முன்னாடி அந்த சாப்பாடெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆயிருந்துச்சுல்ல, இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லோக்கி தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அணில் குட்டியை வச்சு அந்த இடத்த வந்து தீச்சிட்டு இருப்பான். இடத்தோட சாப்பாட்டை தீச்சிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஏன்னா ஐஸா இருக்கிறது சாப்பிட முடியாதுல்ல. சோ சூடா சாப்பிடலாம்னு நினைச்சீங்கன்னா அதை தீச்சிட்டு இருப்பானுங்க. சோ லூஃபி வந்து புலம்பினுக்கிறான். அப்போ லோக்கி வந்து வாய முடின்னு சாப்பிடுறா, இப்ப யாரோ புதுசா வந்துக்கிறாங்க போல இருக்குது, நமக்கு எனர்ஜி வந்து தேவைப்படுது, அதனால நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்திக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். லூஃபி வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம், கூட அணில் குட்டி வந்து சாப்பிட்டு இருக்குது. அதுக்கடுத்து இப்ப நாமி கிட்ட ஜிம்பே கிட்ட எல்லாம் போறாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாமி வந்து கேக்குறா. அது ஜிம்பே வந்து என்னன்னு சொல்லிட்டு கரெக்டா தெரியல, ஆனா அந்த ஹாக்கி வந்து ரொம்ப மோசமா இருக்குது. சப்போஸ் அவன் காட் ஸ்டேட்காக வந்துக்கிறாங்க அப்படின்னா அவனோட டார்கெட்னு சொல்லிட்டு ஜிம்பே திரும்பி பாக்குறான். அப்ப பாக்குறப்ப நம்ம சாஞ்சி தான் வந்து குலிங்கம் கட்டி போட்டு வச்சிடறான்ல, அப்ப அவன் வந்து கரெக்டா பாக்குறாங்க. சாஞ்சி வந்து அங்க இருக்கிறான். அவனுக்கு பின்னாடி கொல்லிங்கம் இருக்கிறான். அவன் பீஸ் பீஸா தானே இருந்தாங்க. இப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஒண்ணு சேர்றான். எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதே ஓமன் வச்சுதான். சம்மர்ஸுக்கு எப்படி ஒரு ஓமன் ஈமு கொடுத்தானோ அதே மாதிரி இவனுக்கும் வந்து ஒரு ஓமன் கொடுத்துக்கிறான். இவன் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி கொஞ்சமா நார்மல் ஆயின்னு இருக்கிறான். அப்ப சாஞ்சி வந்து அவன் முன்னாடி நின்னுன்னு, யாரா நீ, எப்படி அவன் வந்து ஃப்ரீ பண்ணணும்னு சொல்லிட்டு ஈமு கிட்ட கேக்குறான். எனக்கு அதை பார்த்துன்னு டே பைத்தியக்காரன் ஏதாவது பண்ணி தொலையாதரா, இங்க அவனை போட்டு தள்ள போறான்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலா இது எனக்கு சாஞ்சி வந்து வீக்கா இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்ல வரல. ஏன்னா ஜோரோட பேனல் பாக்குறப்ப எனக்கு சீனா இருந்துச்சு, சாஞ்சியோட பேனல் பாக்குறப்பமே சீனா இருந்துச்சு. ஆனா அட்லீஸ்ட் ஜோரோவாவது ஒரு டைம்ல வந்து நவுந்துருவான், அவனுக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, சாஞ்சி மத்தவனை காப்பாத்துறதுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது பைத்தியத்தனமா பண்றவனோ, அதாவது சிம்பிளா சொல்லலாம் சாஞ்சி போட்டுருவானு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சேன். ஏன் அந்த தாட் எனக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுக்காக சாஞ்சி வந்து வீக் ஆனவன்னு சொல்லிட்டு அப்படிலாம் எடுத்துக்காது, நானும் சாஞ்சி ஃபேன் தான், ஓகேங்களா. பட் எனக்கு வந்து சாஞ்சியோட அந்த பேனல் பார்த்தோன்னே டே பைத்தியக்காரன் நீ மட்டும் ஏதோ பண்ணி தொலையாதரா, இங்க போட்டுற போறான்டான்ற மாதிரி சொல்லிட்டு தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா ஈமோட பவர் அப்படிதான் காட்டின்னு வராங்க. அதுக்கடுத்து சாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா தைரியமா போயிட்டு ஈமு முன்னாடி நின்றுன்னு யாரா நீன்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குறான். அப்ப இங்க இருக்கிற எல்லாம் வந்து சாஞ்சி அந்த பர்சன் வந்து ரொம்ப டேஞ்சரானவன் பாத்துருன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. அதை சாஞ்சி கொஞ்சம் கூட காதலே வாங்காம எப்படா நீ வந்து அவனை ஃப்ரீயா செட் பண்ணுவான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஈமோவை போயிட்டு அட்டாக் பண்ண போறான். அண்ட் இதுல வேடிக்கை என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஈமோ வந்து கையிலன்றத விட கத்தில தான் வந்து சண்டை போட்டுருந்தான், கையில இருக்கிற வெப்பன் வச்சுதான். ஆனா சாஞ்சி வந்து காலில் அடிச்சோடனே ஈமோ வந்து பாத்தீங்கன்னா காலிலே பிளாக் பண்றான். பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சாஞ்சிக்கே ஷாக்குது. ஏன்னா ஈமோ வந்து திருப்பி காலிலே ஒரு அட்டாக்க சாஞ்சியை நோக்கி லான்ச் பண்றான். காலில் வந்து எட்டி விட்டவொடனே சாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா பறந்து போய் விடுறான். என்ன ஒரு ஐரணி பாத்தீங்களா, காலில் தான் சாஞ்சி எல்லாருமே தோக்கடிப்பான், அதே காலில் அடியிலே வந்து சாஞ்சி பறந்து போய் விழுந்துட்டான். சோ இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு தரமான சீனுங்க. இந்த மாதிரி சாஞ்சி பறந்து போய் விழுந்ததுக்கு அப்புறமா எல்பாஃபுக்கு எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு குரல் வந்து கேக்குது. அந்த குரலை பார்த்தோன்னே ஈமு வந்து திரும்பி அந்த குரல் கிட்ட 14 வருஷத்துக்கு முன்னாடி ஹேரல்ட வந்து இங்க கொண்டு இருக்கிறாங்க, அவன் வந்து என்னோட சர்வெண்ட், என்னோட ஸ்லேவ், அவன் அதுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கதான் நான் வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஈமு வந்து சொல்றான். அப்ப அந்த குரல் வந்து என்ன சொல்லுதுன்னா, அவன் சர்வெண்ட்டும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, அவன் வந்து என்னோட அப்பா, அண்ட் அது பத்தாவதுக்கு எல்பஃபோட கிங் அவன் தான் மாதிரி சொல்லிட்டு ஒரு குரல் வந்து சொல்லுது. சோ யார் அதை பேசுறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லோக்கி தான் வந்து பேசுறான். இப்போ லோக்கி வந்து ஈமு முன்னாடி வந்து நின்னுக்கிறான். அந்த பேனலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மாசா இருந்துச்சுங்க. லோக்கி நிக்கிறதுக்கும் அவனுக்கு பின்னாடி லைட்னிங் இறங்குறதுக்கும் அவனுக்கு முன்னாடி நம்ம ஈமு வந்து நிக்கிறதுக்கும் கையில கத்தி வச்சு அது இதுன்னு சொல்லிட்டு பக்காவா இருந்துச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். அப்ப லோக்கி அதுக்கடுத்து என்ன சொல்றான், நீ தேடுற ஆள் நான் தான் சொல்லிட்டு அவன் சொல்றான். அது ஈமு வந்து ஓ நீ தானா, சப்போஸ் நீ மட்டும் இங்க இல்ல அப்படின்னா ஃபியூச்சர்ல நடக்க வேண்டிய ஏகப்பட்ட பிரச்சனை வந்து நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு ஈமு வந்து சொல்றான். அப்ப அதை கேட்டுட்டு லோக்கி வந்து என்னடா பைத்தியத்தனமா பேசுனுகிற, நான் எல்பாஃப்ல இல்லாம வேற எங்க இருப்பேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்கறான். அதோட வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் வந்து முடிச்சிடறாங்க. சோ இதுக்கடுத்து என்ன நினைச்சு எது நினைச்சு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வாரம் எந்த பிரேக்கும் ஓட எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க. அதுக்கடுத்து லூஃபி வந்து வருவானா, அதோட வந்து பாத்தீங்கன்னா ஓட சாப்டர் முடிச்சுட்டு அதுக்கடுத்து அவன் பிரேக்னு சொல்லிட்டு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாரமே நான் பிரேக் விடுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு தரமான சாப்டர் கொடுத்துட்டு. ஆனா அவர் வந்து பிரேக் எடுக்கல. சோ மேபி அடுத்த வாரம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பொறுமையா அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுப்போம், ஓகேங்களா. சோ இந்த சாப்டர் படிக்கிறதுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சு,
உங்களுக்கு வந்து எந்த சீன் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா மான்ஸ்டர் ட்ரியோல 2 பேர், ஒன்னு ஜோரோவா இருக்கட்டும், இன்னொன்னு சாஞ்சா இருக்கட்டும், 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் த வேர்ல்டு கூட சண்டை போட்டுக்கிறானுங்க. அது பெருசா போலனாலுமே பட் நாங்க நின்று சண்டை போடுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் தானே, அதை வந்து பண்ணிருக்கிறானுங்க. ஸோ அதை பார்த்தவங்க வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் அதே மாதிரி அந்த சாப்டரோட கடைசி பேனல் நம்ம லோக்கி வந்து போயிட்டு ஈமு முன்னாடி நிக்கிறான், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தரமா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அதை பார்த்தா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பானா அவங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேளுங்க. அண்ட் அந்த சாப்டர் அவங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.